அரை பக்கெட் ஊற்று போதும், 10 லிட்டர் அளவு ஊற்றினா போதும். ஏன் எடுக்காம இருக்கிறீங்க? வாங்க இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து மீன் மேலே தாங்க, இந்த முட்டை மேலே தாங்க இப்போ கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக முட்டை மேலே பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்துட்டேன். நம்ம அமிலம் ரெடி பண்ணி அதில் தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ 10 லிட்டரு தண்ணியில் நம்ம ஒரு மக்கு தண்ணி ஊற்றி அதை கலந்து நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு செடிக்கு ஊற்றலாம் அப்படின்ட்டு இப்போ நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். ஒரு பக்கெட் தண்ணி, இது வந்து 10 லிட்டரு பிடிக்கும். இதில் ஒரு அரை பக்கெட் பிடிச்சா போதும், சரிங்களா? முழு பக்கெட் பிடிச்சா 20 லிட்டர் தண்ணி. இது இந்த பக்கெட் வந்து 20 லிட்டர் தண்ணி பிடிக்குது. அதுக்கு 20 லிட்டருக்கு ஒரு மக்கு தண்ணி ஊற்றினா போதும். 1 லிட்டர் தண்ணி ஊற்றினோமா போதும் இந்த மீன் மிளத்தை. அப்படி ஊற்றி ஒவ்வொரு செடிக்காக ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த வேலை நடக்குது. அடுத்தது வந்து கொஞ்சம் விதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து பேஷன் ஃப்ரூட் விதை. அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம லைபீரியன் தக்காளி விதை. எல்லாமே கொஞ்சம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடச்சிச்சு இந்த தக்காளி. இதையும் விதையாக போட்டலான்னு கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். சரி, இதை கலந்து எடுத்துகிட்டு வா தம்பி. இது வந்து எக் ஃப்ரூட் செடிங்க. இது இந்த எக் ஃப்ரூட்டுக்கு கீழே பாருங்க கொத்தி விட்டணும். சும்மா ரவுண்ட் பண்ணியிருக்கோம் தண்ணி ஊற்றுறதுக்கு. அதே போல் ஒவ்வொரு செடிக்கிட்டையுமே ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம லங்கோன் செடிக்கு ஊற்றிடலாம். இது வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு, சரிங்களா? சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே ஸ்வீட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, அது மாதிரி இருக்குது. இது வந்து வியட்நாம் பலான்னு சொல்லி வாங்கி வச்சேன். நம்ம கூடுவாஞ்சேரி நர்சரியில், கிரீன்லேண்ட் நர்சரியில் வாங்கி வச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வாங்கினதில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும் அப்படியே டல்லாகிட்டு போகுது. என்ன காரணம்னு தெரியல. இதுக்குமே முட்டை அமிலத்தை ஊற்றி பார்க்கலாம். ஊற்று தம்பி. இதுக்கு ஊற்றிடுறியா? ஊற்றி பார்க்கலாம். எங்கடா ஊற்றிக்கிட்டு போகிற? இதுக்கு ஊற்றிட்டியா? சரி, இதுக்கு ஒரு அரை பக்கெட் ஊற்று போதும். 10 லிட்டர் அளவு ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. அளவு அதுலேயும் இருக்குதா பக்கெட்லையா? சரி சரி. அதுக்கு ஊற்றிட்டியா? ஏன்னா ஒவ்வொரு அரை பக்கெட்டாக தூக்கிட்டு வருது. ஏன் தூக்க முடியாத அளவுக்கு 20 லிட்டர் தூக்கிட்டு திணற. இது வந்து நம்ம லங்கூனு, இதுக்கு ஊற்றிடலாம். ஓகே, மாதத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பாவது இந்த வந்து முட்டை மிளத்தை ஊற்ற சொல்கிறாங்க. பார்க்கலாம். நான் வந்து இது வரைக்கும் ஊற்றுனது கிடையாது. இப்போ தான் முதல் டைம் ஊற்றுறேன். பார்க்கலாம் இது எப்படி வந்து இதனுடைய மாற்றம்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களுமே முட்டை மிளத்தை ரெடி பண்ணி ஊற்றுவீங்களா? சரிங்களா? இது அடுத்தடுத்து இருக்கிற எல்லா செடிக்குமே நாங்கள் ஊற்றிடுறோம். நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து சேலம் தான் இப்போ கிளம்பியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு அமாவாசைங்களா, அதனால போய் நம்ம வெண்ணங்குடி மினிப்பன் கோயிலுக்கு போய் எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு சுற்றி போட்டு அப்படியே ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். அதை இப்போ தான் சொல்லணும்னு டைம் கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு 2 இடத்துல ஏமாந்து போனேன். அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னக்கா இதை கேட்குறீங்க மற்றவங்களும் இந்த மாதிரி ஏமாறாமல் இருப்பீங்க இல்லையா? அதுக்காக தான்.
ஒன்று வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் பார்த்தோம் இன்ஸ்டா பேஜில். அதில் பார்த்தோன்னா ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ளவுஸு. அது வந்து 350 ரூபா என்னமோ தான் ரேட்டு போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது வினிஷா, இது ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவளும் வந்து அந்த எப்பவுமே எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே வினிஷா தான் ஆர்டர் போட்டு தருவா. அவன் என்ன பண்ணிட்டா, பார்த்து செக் பண்ணி போடுறவன் அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே செக் பண்ணவே இல்லை. உடனே அதை பார்த்தோன்னே அதை ஆர்டர் போட்டா. அது எப்படி வந்துச்சுன்னா 3 ப்ளவுஸ் வந்து ஏதோ ஒரு ஆஃபராக போட்டிருந்தாங்க. 3 ப்ளவுஸ் எடுத்தாக்கா ஷிப்பிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். வினிஷா 3 ப்ளவுஸ் எடுத்தாக்கா அது 4 ப்ளவுஸ் எடுத்தாக்கா நாங்கள் 3 ப்ளவுஸ் தான் ஆர்டர் போட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் போட்டோம். 950 என்னமோ வந்தது. ஒரு ப்ளவுஸ் 450 rupees அப்படின்னு போட்டோம். உடனே என்ன சொல்லிட்டாங்க, இல்ல 4 ப்ளவுஸ் எடுத்தீங்களா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீன்னு சொல்லி மறுபடியும் சொன்னாங்க மெசேஜ்ல. 3 ப்ளவுஸ் எடுத்தா ஃப்ரீன்னு சொன்ன உடனே 2 எடுத்த நம்ம 3வது எடுக்கிறோம்னு சொல்லி அடுத்த நாள் 450 ரூபாய் போட்டு 1350 ரூபாய் டோட்டல் வந்து நின்னுச்சு. அதான் மொத்தம் 2 ப்ளவுஸ் எடுத்தா கொரியர் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 3 ப்ளவுஸா எடுத்தா ஃப்ரீங்கிறதுனால அடுத்த நாளும் பணம் கட்டி மொத்தம் 3 ப்ளவுஸுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நாங்கள் வந்து பணம் கட்டிட்டோங்க. ஆனால் பணம் கட்டினதுக்கு அப்புறம் வந்து 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. மறுபடியும் நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம், எடுக்கவே கிடையாதுவீங்க. அப்புறம் கால் பண்ணாலும் எடுக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணவும் முடியல அவங்கள. எங்களால் கேட்டாக்கா அது அவங்க எந்த மெசேஜ் பண்ணல. வினிஷா வந்து வேற ஒரு ஃபோன் காலில் இருந்து நம்பர்லேருந்து எங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணால் அதுக்கு உடனே அந்த அம்மா வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஆகுது நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி உடனே அதுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் நம்பர்லேருந்து பண்ணாக்கா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சரி போ இதுக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தா நமக்கு டென்ஷன் தான் ஆகும், போகட்டும்னு விட்டுட்டோம். அதனால அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் இது ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இது மாதிரி விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் என்னாட்டம் போய் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவங்கள பற்றி நல்லா டீட்டெயில் பாருங்கள். அவங்க வேறு என்னென்னலாம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட யார் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஒன்று ஏமாந்து போயிட்டேன். இன்னொன்று வந்து வண்ணவல்ல ஏமாந்து போனேன் நான். ஒருத்தர் டக்குன்னு ஏமாந்து போல, அதில் கொஞ்சம் உஷாராயிட்டோம். நான் வந்து கடைசியா தப்பிச்சேன், இல்லைன்னா போட்டுட்டு அதுல பணம் போயிருக்கோம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, பணம் போட்டுட்டு பட்டு சாரிக்கு பணம் போட்டுட்டேன், 8000 ரூபாய் பட்டு சாரிக்கு 12,000 பணம் போட்டேன், மீதி காசை எனக்கு திருப்பி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உடனே ஃபோன் பண்ணாங்க. ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பணம் அனுப்புன பணத்தை எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு பணம் அனுப்பிட்டாங்க போல இருக்குது, நம்ம மீதி பணத்தை திருப்பி போட்டுருணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வந்து இல்லை, மேச்சேரில் இல்லை, அவர் வெளியூர் போயிருந்தார். நான் வந்தால் தான் பணம் போட முடியும், அங்கே என்னால் இப்போ அங்கேருந்துலாம் போட முடியாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க வர டைம் ஒரு செகண்ட் கூட கொடுக்கலிங்க. டைம் கடை ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த தம்பி மற்ற ஆர்டர்ல எடுக்கவே முடியல, மற்ற ஆர்டர் நாங்கள் எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு கடகடன்னு பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய டார்ச்சரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் என்ன சொன்னேன், என்கிட்ட இருக்கிற என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசாவது போட்டுடலாம் பாப்பா, ஏன்னா இந்த தம்பியோட டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அண்ணனுக்கு தெரியாமலாது போட்டுடலாம், நமக்கு பெரிய பிரச்சனை தலைவலியா இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அப்பதான் இது யாரு பிரியாக்காவும் இவங்களும் சுமதியம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் பொண்ணும் நானும் பண்ற வேலை, ஏன்னா வீட்டுல இல்ல அவரு. உடனே வினிஷா வெளியில வந்தா, அப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வந்தா. அவகிட்ட பிரியா வந்து கண்ணு பாரு, எனக்கு ரொம்ப அந்த தம்பி டார்ச்சர் கொடுக்குது, என்னன்னு பாரு கண்ணுன்னு கொடுத்தா. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்த உடனே வினிஷா வந்து, அக்கா இது வந்து உண்மை கிடையாது, இது வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, இது உண்மையான ஸ்கிரீன்ஷாட் கிடையாதுக்கா, நான் பார்த்தது சொல்லிட்டா. உடனே வினிஷாலே வந்து அந்த தம்பிக்கு வந்து மெசேஜ் போட்டா, இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கிறது ஃபேக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்து ஓகே அப்படின்ட்டுருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு ஒரு மாதிரி வல்கரா ஃபோட்டோஸு, அப்புறம் பேசுறது, அந்த மாதிரி அசிங்கமா வேர்டு எழுதி அனுப்புறது, அந்த மாதிரிலாம் போட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாம் ஃபர்தரா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி இது பண்ணிட்டோம், ரிப்போர்ட் பண்ணிட்டு. ஆமா, இது மாதிரி வந்து நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்றாங்களே இது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா நீங்க சைபர் இதுக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் உண்மைதான். அப்படி எங்களோட இதுல 2 இது நடந்திருக்குது பாருங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம போனை யூஸ் பண்றதோ மற்ற இந்த மாதிரி பணம் அனுப்புறது இதெல்லாமே வந்து ரொம்ப படிச்சவங்கிட்ட கொடுத்து நல்லா அவங்களை தெரிய வச்சு பார்த்து செய்யுங்க. சரிங்களா? இதுல நாங்க மயிரிலையில உயிர் தப்பிச்சோங்கிற மாதிரி ஆயிருச்சு. இல்லன்னா அதுல 5,000-6,000 ரூபாய் நூலிலையிலமா மயிரிலைன்ற அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். அதுல எல்லாம் 5,000 ரூபாய் போயிருக்கு எங்களுக்கு. அதனால
பார்த்து இந்த டெக்னாலஜிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அப்பாவிங்களுக்கு மாட்டிக்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மக்களும் ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதனால சேஃபா பயன்படுத்துங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். நம்ம சேலத்தில் இருக்கிற வெண்ணங்குடி மினிப்பன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு அங்கே போய் சுற்றி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு எப்போவுமே சுற்றி போடுறீங்க நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வீட்டில் எதுவும் பெரியவங்க யாரும் இல்லை சுற்றி போடுறதுக்கு. அதனால் சரி கோயிலில் போய் அவங்க கையால் அவங்க யார் வேணாலும் சுற்றி போடலாம், அவங்க கையால் சுற்றி போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். விகாஸ் தம்பிக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கழுத்து சுளுக்கிச்சு. அதுக்கப்புறம் போய் கிரிக்கெட் விளையாடினா உடனே உடம்பெல்லாம் தடிச்சு போயிடுச்சிங்க. அதனால் அம்மா எனக்கு சுற்றி போடுமா, எனக்கு சுற்றி போடுமான்னு அவனே கேட்டுகிட்டே இருந்தானுங்களா. சரி, இப்போது நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேயே சுற்றி போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். போகும்போதே வர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், அப்படியே அங்கேருந்து வந்துரு, ஆஃபீஸ்லேருந்து வந்துரு, எல்லோரும் குடும்பத்தோடு எல்லாம் சுற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் போனால் கோயிலில் ஏகப்பட்ட கூட்டங்க, அந்த ரோட்டு தளவுக்கே கூட்டம் நின்றுச்சு. அதனால் நாங்கள் கீழெலாம் நிற்கல, அப்படியே சாமிக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு அங்கே ஒரு தம்பி இருந்த அப்படியே அந்த தம்பியை சுற்றி போடுறேன்னு சொன்னாங்களா. அதனால் அந்த தம்பி கையாலேயே சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து சாமி கும்பிட்டு அங்கே இங்கேருந்தே குங்குமம் கேட்டங்களா, அவங்களே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் நேராக எங்கே போனோம்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் எடுக்கணும் இல்லை இதுக்கு மேலே, அதனால் யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு மஃபத்லால் கடைக்கு தான் போயிருந்தோம். அது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, வள்ளுவர் சிலை இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி போனோமா அங்கே ஃபஸ்ட் அக்ரஹாரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு மால்கோ ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுங்கன்னு கேட்டாலே கொடுத்துட்றாங்க. அது போய் ஒரு 3 செட்டு எடுத்தோம். ஏன்னா 2 செட்லாம் எடுத்தால் உடனே துவைச்சி போடணும், அது நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே தான் கொண்டுட்டு போய் தைக்கிறதுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி அவனுக்கு வாங்கணுங்கிற ஐடியாலே நாங்கள் போகலிங்க. சும்மா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடலான்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அவங்க அப்பா இல்லை டைம் இருக்குது, போய் அவனுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துடலாம், ஏதோ 1-2 பொருளாவது வாங்கிட்டு வந்துடலாம், எல்லாம் ஒட்டுக்கா ஒரே நாள் போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் போய் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். அடுத்து தான் ரோஷனுக்கு தான் வந்தோம். பேக் வாங்கணும் இல்லைங்களா அடுத்தது, அதனால் பேக் வாங்குறதுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் எப்போவுமே ரோஷன்லேயே தாங்க எடுக்கிறது, மற்ற கடைகளில் எடுத்தாக்கா நமக்கு என்னமோ செட் ஆகிறது கிடையாது. அதனாலே ரோஷனில் எடுத்துக்கிறது. போய் அக்காலும் தம்பியும் தொலைவுனாங்க பேக்கை தொலைவு எடுத்து வச்சாங்க. கடைசியாக 2 பேரும் செலக்ட் பண்ணி கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட காட்டினாங்க. எங்கள் அப்பா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு அவர் ஃபைனலாக செலக்ட் பண்ணி எடுத்தார். ஆனாலும் எந்த கடைக்கு போனாலும் பயங்கர கூட்டம் இல்லாமல் இந்த கடை எதுனா இந்த கிறிஸ்டல் கடை தாங்க. இதில் அவனுக்கு ட்ராயர் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம், ட்ராயர் பனின் எடுக்கலான்னு. ஆனால் கடைசியாக ட்ராயர் மட்டும்தான் இருந்துச்சு, அவனுக்கு பனின் எதுவும் கிடைக்கல. அந்த சேலத்துலேயே கூட்டம் இல்லாமல் இருந்த ஒரே கடை இந்த கிறிஸ்டல் கடை மட்டும்தாங்க. அடுத்த கடைக்கு எங்கே போனோம்னாக்கா மங்களுக்கு தான் போனோம். இங்கே டிஃபன் பாக்ஸுங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே உள்ளே போனவுடனே முன்னாடியே பேகுங்க, அப்புறம் டிஃபன் பாக்ஸுங்க, இதெல்லாமே லஞ்ச் பேக் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா டக்குன்னு போய் மாடி ஏற வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே முன்னாடி இருக்கிறதே பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் நிறையா கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் அந்தந்த ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்தந்த ஃப்ளோரில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு வேறு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் அதை பார்க்காம நம்மளால் இருக்க முடியுங்களா. அதனால் இதையும் பார்த்துட்டு சரி நாங்கள் அதையும் போய் பார்த்துட்டு வரோம், நாங்கள் மேலே மாடியில் இருக்கிறதையும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே போயிட்டோம். நாங்கள்
இங்கே வந்து பேக்கை பார்த்தோன்னே உடனே இங்கே இருக்கிற பேக்கெல்லாம் அவனுக்கு பிடிச்சி போச்சு. அப்பா இந்த பேக்குங்களும் வாங்கலாம், இங்கே இருக்கிற பேக் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். அப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்தாரு பேகுங்க. போதுண்டா, ஏற்கனவே ஒரு பேக் வாங்கிட்டில, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் பேக் பார்க்குற, வேண்டாம் நம்ம அந்த பேக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் எதுவும் எடுக்கலை, ஏன்னா கூட்டமான கூட்டங்க. எடுத்தோமாக்கா அதை பில் போடுறதுக்கு எப்படியும் வந்து 1 மணி நேரம் ஆயிரும், அதனால் லேட் ஆயிரும். நம்ம இடையில கூட ஒரு ட்ரிப் வந்து எடுத்துக்கலாம், இருக்கிற டிஃபன் பாக்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எதுவும் வாங்கலை மங்கல்ல. கடைசியாக அமோகம் ஹோட்டல் கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அமோகமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் போகிற வழி தானேங்க அமோகம் ஹோட்டலு, அதனால் ஆண்டிவே அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அங்கே வந்தால் அங்கேயும் சரியான கூட்டங்க, எங்கே போனாலும் கூட்டங்க. பாத்திர கடைக்கு போனாலும் கூட்டம், பேகு கடைக்கு போனாலும் கூட்டம், எங்கே போனாலும் ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால் சரி வந்ததே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம், இதுக்கு மேலே போய் யார்டா சாப்பாடு செய்கிறது அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம் நாங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்கள் விகாஸ் தம்பிக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது தான் வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.